الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وعلى الله فليتوكل المؤمنون فتوكلوا على الله. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும் என்றும் அவனது சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய நம் அனைவரும் இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தரக்கூடியவனாக இந்த பாட்டு மூலம் என் இந்த ஜும்ஆவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் நபியும் ஆவார், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய இந்த தூய மார்க்கமான இஸ்லாத்தை அதன் தூய வழியில் அறிந்து புரிந்து நம்முடைய இறுதி மௌத் வரைக்கும் கடைபிடிப்பதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதில் பதிவிட்டவர்களாக இந்த ஜும்ஆவுரையில இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிற ஒரு சில முக்கிய உபதேசங்களை உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்டப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்காக வகித்துக் கொண்டிருப்பது பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய பல விளைவுகளுக்கும் நட்பு வட்டாரம் என்கிற ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்காக ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்காக வேண்டிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் தன்னுடைய நட்பு வட்டாரத்தை எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் எந்த மாதிரியான நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அழகான அதிகமான உபதேசங்கள் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் தங்களுடைய நட்பு வட்டாரத்தை சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய நட்பு வட்டாரத்தை எதற்காக அமைக்கின்றோம்? நான் நண்பர்களாக சேர்வதாக இருந்தாலும் அது எந்த மாதிரியான பருவத்தில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட பருவம், காலேஜ் பருவம், அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், அல்லது நம்முடைய தெருக்கள், இப்படி நம்முடைய வாழ்க்கையை சுற்றி நாம் எப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தை அமைத்திருக்கின்றோம், அது எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து
இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கின்ற அந்த மாதிரியான நட்பு வட்டாரத்தை நான் அமைத்திருக்கின்றேனா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எந்த மாதிரியான நோக்கத்தை வைத்து உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதனை செய்கிறது என்றால், உங்களுடைய நட்பு வட்டாரம் நீங்கள் உருவாக்கி நீங்கள் வைத்திருக்கின்ற நண்பர்கள் என்பவர்கள் காசை அடிப்படையாக வைத்து இல்லாமல், அழகை அடிப்படையாக வைத்து இல்லாமல், அவன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அடிப்படையாக வைத்து இல்லாமல், ஆக மொத்தம் உலக பிரதிபலனை எதிர்பார்க்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி, மார்க்கத்தை முன்னிறுத்தி, இஸ்லாமின் கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி, அல்லாஹ்வின் மீதான வைத்திருக்கின்ற அந்த நேசத்தின் வெளிப்பாடாக வைத்திருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரத்திற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏகப்பட்ட சிறப்புகளை குறிப்பிடுகின்ற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்களுமே கடுமையான முறையில துன்பத்தை, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை, வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்துல சில குறிப்பிட்ட சாரார்கள் மட்டும் அந்த துன்பங்களிலிருந்து, கடும் வேதனையிலிருந்து, துக்கங்களிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்ற ஒரு நிலை, அபயம் பெற்ற ஒரு நிலையை அடைந்திருப்பார்கள். அவர்கள் தான் அந்த மறுமை நாளில் எந்த நிழலுமே இல்லாத அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாக இருக்கின்ற அரிசியின் நிழலுடைய அந்த நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நிழலில் தஞ்சம் புகுந்தவர்கள், அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டு, அல்லாஹ்வால் கண்ணியம் கொடுக்கப்பட்டு, அல்லாஹ்வால் சிறப்பு கொடுக்கப்பட்டு அந்த நிழலுக்குள் அவர்கள் தஞ்சம் புகுவார்கள். அவர்களுக்கு மறுமையில அந்த மக்சர் மைதானத்தில் எந்த விதமான தொந்தரவுகளும், அதாவுகளும், வேதனைகளும் இருக்காது. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரசினுடைய நிழலை நோக்கி ஒரு குறிப்பிட்ட 7-8 சாரார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்துக் கொள்வார், அவர்களை அரவணைத்துக் கொள்வார். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோணங்கள்ல சொல்லி காட்டுகிறார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ் சொல்வாராம், அழைப்பாராம், ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக, என்னக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்ட நண்பர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அவர்களை அழைப்பான். அப்படி அல்லாஹ்விற்காக இந்த உலகத்துல ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள், அந்த மாதிரியான நேசத்தை வைத்து தங்களுடைய நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அந்த மாதிரி நண்பர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்தவர்கள், எந்த நோக்கமும் இல்லை, முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நேசம் மட்டுமே நோக்கம், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற அளவிலிருந்த அன்பு மட்டுமே நோக்கம். அந்த அல்லாஹ்வின் மீதான அந்த அன்பை வைத்தவனால் இந்த நண்பரை நான் நேசிக்கின்றேன். என்னுடைய நட்பு வட்டாரம் எவ்வளவு பெருசா கூட இருக்கட்டும், எனக்கு 100 500 ஆயிரக்கணக்கான நண்பர்கள் ஒரு போன போட்டா அத்தனை பேர் வந்து நிற்பாங்க, எனக்காக உசுர போட்டுப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவ்வளவு பெருசு தெரியுமா என்று உலகத்துல நாம் தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையா நமக்கு கண்ணியத்தை பெற்றுத் தருவார். அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற அந்த நேசத்திற்காக ஒரே ஒரு நண்பனை நாம் வைத்திருப்போமே, ஆனால் அப்போ அந்த கண்ணியத்தை பெற்றுத் தரும். அல்லாஹ் அவர்களை அழைப்பான், அவர்களை தன்னுடைய அரசின் நிழலை அவர்களை அரவணைத்துக் கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவ்வளவு சிறப்பினை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இதைத்தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய ஃப்ரெண்ட்ல, என்னுடைய பேஸ்புக்ல, என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு நண்பனை அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கக்கூடியவராக இருப்போமா? அந்த நண்பனை அடிக்கடி நாம் சந்திக்கின்றோம். எதற்காக? சினிமா படத்துக்கு போவதற்கா, மற்ற தீமையான காரியங்களை செய்வதற்காகவா, அல்லது ஊர் சுற்றி திரிவதற்காகவா, அல்லது வீண் வெட்டி கதைகளை பேசிக் கொள்வதற்காகவா, அல்லது அல்லாஹ்விற்காகவா?
அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற அந்த நேசத்திற்காகவா, இந்த மார்க்கத்திற்காகவா, மறுமை நாளினுடைய இன்பங்களுக்காகவா, சொர்க்கத்திற்காகவா என்ற அந்த நோக்கத்தை அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதை நபிகளார் அவ்வளவு சிறப்பு அம்சத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இத்தகைய சீர்தூக்கத்தை தான் நாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நம்முடைய நட்போட்டாரத்தை ஃபில்டர் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லை, நான் என்ன நோக்கத்தை வைத்து நண்பனை வைத்திருக்கின்றேன், நோக்கம் என்னவாக இருக்கின்றது, காரணம் என்னவாக இருக்கின்றது, அந்த காரணத்துக்குரிய அந்த சிறப்பு மறுமையில கொடுப்பதோடு சேர்த்து இந்த உலகத்திலே கூட அல்லாஹ் கொடுக்கிறார் என்பதை ஒரு அழகான சம்பவத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதர் முன்பு ஒரு காலத்தில் தொலைதூரம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை ஒருவர் சந்திக்கின்றார். அந்த ஒரு மனிதர் என்ற ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனித ரூபத்தில் வந்திருக்கின்ற வானவர் வருகிறார். அவரிடத்தில் கேட்கின்றார், இந்த பயணத்திற்கான காரணம் என்ன? அவர் சொல்கின்றார், உரிது அகல், இந்த ஊரில் எனக்கான ஒரு நண்பன் இருக்கிறான், ஒரு சகோதரன் இருக்கின்றார், அவனை நான் அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றேன் என்று கேட்கும் போது சொல்லும் போது அந்த வானவர் கேட்கின்றார், சரி அந்த நண்பனை சந்திக்கிற போறீங்க, ஏதாவது வாங்க வேண்டி இருக்குதா, ஏதாவது கடன் வாங்கி ஊருக்குள்ள காலி பண்ணிட்டு போயிட்டார், அந்த கடனை வாங்குறதுக்கான ஆள் பேரை கண்டுபிடிக்க முடியல, எனவே இந்த ஊரை நோக்கி வந்திருக்கிறீங்களா? அது மாதிரி சில பேர் வருவாங்க, கடனை கொடுத்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அந்த 100 ரூபாய் வாங்குறதுக்கான பின்னாடி அலையிறாலே இந்த இடத்துக்கு தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு நட்போட்டாரத்தில் இருப்பான். அவனை சந்திக்கிறதுக்காக ஒரு காரணம் இருக்கும். அது மாதிரி இந்த வாங்குற காரணத்தை கேட்கிறாரு, அவரிடத்துல ஏதாவது உங்களுக்கான பொருள் இருக்கிறதா, அவரிடத்துல ஏதாவது பெற வேண்டி இருக்கின்றதா, எதற்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்து வரணும் என்று கேட்கும் போது அந்த மனிதர் சொல்கின்றார், நான் அவனை அல்லாஹ்விற்காக நேசம் வைத்திருக்கின்றேன், அவரிடத்துல நான் கொடுக்க வேண்டியதோ அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த கொடுக்கலும் கிடையாது, நான் அவனை அல்லாஹ்விற்காக நேசிக்கின்ற அந்த நேசத்தின் காரணமாக தான் இவ்வளவு தூரம் பயணமாக இருந்தாலும் அதை கூட நான் பொருட்படுத்தாமல் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே அந்த மனிதர் அப்போதான் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் மனுஷன் கிடையாதுப்பா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிற வானவர் தான், உனக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். என்ன நற்செய்தி? கது அஹப்பல்லாஹு இலைக் கமா அஹபர்தஹு ஃபீஹி, நீ எந்த காரணத்திற்காக எந்த விஷயத்துல உன்னுடைய நண்பனை நேசித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு நேசத்திற்காக அல்லாஹ்வும் உன்னை அதே போல் நேசிக்கின்றான் என்கிற நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அந்த வானவர் அந்த மனிதர்கள் சொல்கின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுட்டிக்காட்டுகின்றார். இந்த சம்பவத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய நட்பும் இருக்கின்ற, அது பக்கத்து தெருவில் இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், அல்லது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கலாம், பக்கத்து மாநிலங்களில் இருக்கலாம். அவனை சந்திப்பதற்காக நாம் செல்கின்றோம் என்றால் அல்லாஹ்வின் மீதான நேசத்தை வைத்துதான் நாம் செல்கின்றோமா? உள்ளத்து அந்த மாதிரி நோக்கம் இருக்கிறதா? அது மாதிரி 100 நண்பர்கள் அல்ல, 50 நண்பர்கள் அல்ல, 10 நண்பர்கள் அல்ல, ஒரே ஒரு நண்பனை அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி இந்த மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடு அம்சங்களை மையமாக வைத்து அந்த மாதிரி ஒரே ஒரு நண்பனை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த நட்பினுடைய ஆழம் என்பது, அவருடைய சிறப்பு என்பது, அவருடைய கனம் என்பது மறுமையில கிடைப்பதோடு சேர்த்து உலகத்திலே அல்லாஹ் வானவரை அனுப்பி சிறப்பித்து காட்டுகின்றார் என்றால் இன்றைக்கு நம்மில் எத்தனை நபர்கள் அந்த மாதிரி ஒரு நட்போட்டாரத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். சினிமா படங்கள் சிலதற்காக நட்போட்டாரம், ஊர் சுற்றுவதற்காக நட்போட்டாரம், டூர் செல்வதற்காக நட்போட்டாரம், வீடு அடிப்பதற்காக சுற்றுவட்டாரம், அது மாதிரி நட்போட்டாரம் தான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு நன்மை உருவாக்கி வைத்துக் கொண்டோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
இந்த மாதிரி நட்பு வட்டாரம் இல்லாமல் வெறுமனே கெட்டு குட்டிச்சோர வருவதற்காக, கெட்ட காரியங்களை செய்வதற்காக, தீமைகளை செய்வதற்காக, அநியாயங்களை செய்வதற்காக, செயல்படுவதற்காக, மற்ற மற்ற ஹராமான காரியங்களை மாத்திரம் செய்வதற்காக இன்றைக்கு நம்முடைய நட்பு வட்டாரம் உருவாக்கி கொண்டு நாம் அந்த மாதிரியான சபைகளில் போய் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த நட்பு வட்டாரத்திற்கு பதிலாக நண்பனே இல்லாமல் வாழ்வது இந்த உலகத்தில் மேல் என்கிற எச்சரிக்கையை இஸ்லாமிய மார்க்கம் போதுகின்றார். உங்களுக்கு நேசம் இருக்கின்ற, அல்லாஹ்வுக்காக நேசம் இருக்கின்ற ஒரு நண்பன் உங்களுக்கு இல்லையா? நண்பனை இல்லாமல் இருக்கிறது கெட்ட நண்பர்களோடு சேர்வதில்லை. கெட்ட ஆரோக்கியமற்ற மார்க்கம் தடுக்கின்ற ஹராமான காரியங்களுக்காக ஒன்று சேர்கின்ற நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லை. இருந்தால் இப்போதே அதை கற்பறிங்க. இல்லை என்றால் இதை விட ஒரு பெரிய கை செல்லும். இப்போ நல்லா ஜாலியா இருக்கும். அவனோட சினிமா தியேட்டருக்கு போறது, அவனோட சைட் அடிக்க போறது, பீடி அடிக்கிறது, குவார்டர் அடிக்கிறது, மற்ற மற்ற டாஸ்மாக் கடைகளுக்கு போவது, இதெல்லாம் இப்போ உலகத்துல ஜெட்டாக தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்றால் எனக்காக உயிர், எனக்கு உசுறு. மனிதர்கள் இடையமாகிய மனிதர்கள் எப்படிப்பட்ட குறவுகளை எதிர்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டும் போது 27வது அத்தியாயத்துல 25வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது ஒவ்வொரு நண்பர்களும் எடுத்து படித்து பார்க்க வேண்டிய, டீ கடையில போய் உட்கார்ந்து வெட்டி கதை பேசுவதற்கு பதிலாக தேவையான விஷயங்கள் பேசுவதோடு இந்த விஷயங்களையும் சேர்த்து படித்து இந்த வசனங்களை படியுங்கள். இந்த மாதிரியான நட்பு நமக்குள்ளே இருக்கிறா, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்நாளில் ஒரு அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டிருப்பார். பதட்டத்தில் நகங்களை கடிக்கக்கூடிய பழக்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பழக்கம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். மறுமையின் படுத்தால் மறுமையினுடைய உச்சரித்த வேதனை நகம் என்ன கைகளே கடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ சொல்லுவான், யாரை தன்னை தகவத்து நான் ரசூலி சபீலா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே இந்த தூதரோடு ஒரு பாதையை நான் தேர்வு செய்திருக்க கூடாதா? யா வயதால் மத்தவின் குரான் கலீலா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே இந்நாளை நான் நண்பனாக ஏற்றிருக்க கூடாதா? அந்த நண்பனோடு நான் சேராம இருந்திருக்க கூடாதா? இவனை போய் ஃப்ரெண்டா எடுத்துட்டேன். மை பெஸ்டி, மை ஃப்ரெண்டு, மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, யாருடைய நண்பன் என்று இவனை போய் நான் உலகத்தை ஃப்ரெண்டாக ஆக்கிவிட்டாரே. இவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்? லகல் அவரணி ஆணை விக்ரி பாதலின் ஜானி. என்னிடத்துல அறிவுரைகள் வரும்போதெல்லாம், என்னிடத்துல மார்க்கத்தின் உபதேசங்கள் வரும்போதெல்லாம், மார்க்கத்தின் எச்சரிக்கைகள் வரும்போதெல்லாம் என்னை வழிகெடுத்துக் கொண்டிருந்தான். ஒரே ஒரு தடவை தம் அடிச்சு பாரு, ஒரே ஒரு மிடலை குடிச்சு பாரு, வாழ இந்த படத்துக்கு போயிட்டு வந்துடலாம், வாழ போய் சைட் அடிச்சுட்டு வந்துடலாம், வாழ அங்கே போலாம் என்று என்னை வழிகெடுத்தவனே இவன் தான். இவனை போய் ஃப்ரெண்டா எடுத்துட்டேன். இவனை ஃப்ரெண்டாக எடுத்திருக்காமல் இல்லாமல் இருந்திருக்க கூடாதா? ஒரு தூதரோடு வாழ்ந்திருக்க கூடாதா? தூதர் காட்டி தந்த வழி என்ன, மார்க்கம் காட்டி தந்த வழி என்ன, அதை நான் தேர்வு செய்து அதிலே போயிருக்க கூடாதா? இன்று மனிதன் கதவுவதாக அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த புலம்பல் மறுமையில நாம் புலம்ப கூடாது என்றால் இப்போதே அத்தகைய நட்பு வட்டாரத்தை கலட்டி விடுவதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அது மாதிரி ஒரு நட்பு நமக்கு தேவையே இல்லை. இங்க இழப்பு ஏற்பட்டால் சுதாரித்துக் கொள்ளலாம், அங்கே இழப்பு ஏற்பட்டால் சுதாரிப்பதற்கான ஒரு துணை வாய்ப்பும் கிடையாது. உலக மோசமான கை செய்தோம். உலகத்தில் ஜாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், என்டர்டைன்மெண்ட் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த என்டர்டைன்மெண்ட் தான் மறுமையில் எவ்வளவு பெரிய கை செய்தோம், எவ்வளவு பெரிய துர்பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருந்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும், சலாமோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
அவன் நம்ம இத்தனை வருஷம் படிச்சுட்டு என்னடா இப்ப கழட்டி விட்டு போனா தேவையில்லை. எனக்கு அல்லாஹ் முக்கியம், மறுமை முக்கியம், மறுமையில சொர்க்கம் முக்கியம். இந்த மாதிரி நட்போட்டாரம் உங்களுடைய நட்போட்டாரத்துல தொழுகைக்கு அழைக்காத, மார்க்க சபைகளுக்கு அழைக்காத, பள்ளிவாசலை நோக்கி அழைக்காத, நல்ல காரியங்களுக்கு அழைக்காத அந்த நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நரகத்தில் தான் இருப்பார்கள் என்பதற்கும் அல்லாஹ் இன்னொரு சொல்ல சான்றாக எடுத்துக்காட்டுகின்றார். வாய்ப்பு இருந்தாலும் சூரா முத்தத்திரை எடுத்து படித்து பாருங்கள். 74வது அத்தியாயம் சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகின்றார். சொர்க்கவாசிகள் நரகவாதிகளை நோக்கி கேட்பார்கள், மா சலக்குக்கும் சக்கர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் வந்து சேர்த்துகிறது என்று கேட்கும்போது, ஏன்பா நரகத்தில் வந்து கிடக்கிறீங்க என்று கேட்கும்போது அவர்கள் முதலாவதாக பதில் சொல்வது என்னவென்றால், நாம் நக்குமினல் சொல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கல, வளங்களுக்கு தொழிலும் மிஸ்கி, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை, வீரான காரியங்களை மூழ்கி கடந்தவர்களுடன் நானும் மூழ்கி கடந்து எங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் அவங்களோடே கிடந்தனர். இன்னார் எங்கப்பா இந்த தேர்நாள் தான் அந்த முக்கு சந்தையில உட்கார்ந்துட்டு இருப்பான், அங்கே செல்போண்டு பப்ஜி கேம் விளையாடுறவங்களோடு சேர்ந்து இருப்பான், இல்ல அந்த டீச்சர்ல உட்கார்ந்து ஆட்டோ எடுத்துட்டு இருப்பான், இல்ல அந்த மாதிரி தெரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பான், அந்த டாஸ்மாக்ல இருப்பான், இந்த சினிமா தியேட்டர்ல இருப்பான் என்று கூட்டு நண்பர்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மார்க்கத்திற்கும் தொழுகைக்கும் மார்க்கம் சொல்லியிருக்கின்ற சட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத நட்புத்தாலும் மறுமையில போய் கதரும், நான் தொழக்கூடியவோடு சேரலையே, ஏழைகளுக்கு நானும் ஒழிக்கலையே, வீணான காரியத்தில் மூழ்கி இருப்பவர்கள் நானும் மூழ்கி கிடந்துட்டேன். அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை இன்னும் ஆழமாக நாம் உள்வாங்க வேண்டும். நான் தொழக்கூடியவனா இல்லை என்று சொல்லவில்லை, தொழக்கூடியவோடு நான் சேரல, இதுதான் நான் நரகத்துக்கு வருவதற்கு பிரதான காரணம் என்று சக்கர் என்ற நரகவாசிகள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகிறார் என்றால் நாம் திரும்புவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நண்பர் நம்ம இடத்துல இருக்காங்க இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நண்பனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நட்போட்டால் இருந்தால் ஆரோக்கியமானது. தொழுகைக்கு வரவில்லை என்றால் கேட்கின்றானா, அந்த மாதிரி நட்போட்டால் நமக்கு மறுமையை காப்பாற்றுவதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். நீ பீடி குடிச்சா என்ன, நீ போய் பேசுறா என்ன, நீ பான்புறால் போட்டா என்ன, நீ என்ன அறமான காரியத்தை செய்யறா என்ன, நீ பண்றது ரொம்ப கெட்டா இருக்கிறவா மச்சான் மாப்பிள்ளை என்று பேசுபவா என்றால் அந்த நட்போட்டால் தான் மறுமையில பேசுவதற்கு ஏற்படுத்தும், சொர்க்கத்திற்கு வழிவகுத்தார். அவன் கூட சேர்ந்த நரகத்திற்கு வாய்ப்புகளை உண்டாக்கும். அதைத்தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாதிரி அவன் நட்போட்டால் இருக்கணும் என்றால் இந்த உலகத்துல அந்த மாதிரி நண்பர்களை நீங்கள் உருவாக்கி ஒரு சில கூட்டத்தார்கள் தொழக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல காரியங்கள் என்றால் அவங்களை அழைக்கக்கூடிய ஒரு நண்பனாக உங்களுக்கு இருக்கிறார்களா? அந்த நண்பர்கள் தான் இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு நன்மை ஏவ மாட்டார்கள். ஆனா சில பேருக்கு அது குத்தத்தான் செய்யும். என்னால எப்ப பார்த்தாலும் கொள்கையை கூப்பிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலுக்கு வாங்க சொல்லிட்டே இருக்கான், நம்ம ஜாலியா சினிமா போற ஆளு நமக்கு செட் ஆகாது என்று அவனை ஒரு போரான ஒரு ரொம்ப என்டர்டைன்மெண்டே இல்லாத நண்பனாகத்தான் இருப்பான். ஆனால் அந்த மாதிரி நண்பன் தான் மறுமையில் நம்மை பரிந்துரை செய்வதற்காக காத்திருப்பான் என்ற எச்சரிக்கை உணர்வு நம்ம இடத்துல இருக்கான். மறுமையில அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பரிந்துரை ஏற்பாடு மூன்றே விஷயங்கள் தான். இந்த மூன்றை கடந்து யாருக்கும் பரிந்துரை செய்யக்கூடாது, யாராலும் பரிந்துரை செய்யவும் முடியாது. ஒண்ணு திருமலை குரான் பரிந்துரை செய்யும், குரானோட தொடர்பு ஏற்படுத்துவீங்களா அந்த குரான் உங்களை காப்பதற்காக மறுமையில வந்து நிற்கும். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் வழியில் நாம் நடப்போமையானால் அந்த தூதருடைய பரிந்துரை
நம்மை நரகத்திலிருந்து காப்பதற்காக பரிந்துரை செய்யும். மூன்றாவது நல்ல நண்பர்கள். சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7440வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையுடைய நீண்ட சம்பவத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள். நாளை மறுமையிலே எல்லோருக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளோம். அப்படி தீர்ப்பளிக்கப்படக்கூடிய சமயத்துல சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு செல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவர்கள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் அவர்களை நோக்கி கேட்பான். அப்போ அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இக்குமாவா, எங்களுடைய சகோதரர்களை காணவில்லை. காணும் எசொல்லுமானா, அவர்கள் எங்களோடு உலகத்தில் தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உக்காணும் எசோமானா, எங்களோடு உலகத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயாமனா, எங்களோடு அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்போ காணவில்லை. அவர்கள் வந்தால் நன்றாக இருக்குமே. உலகத்தில் இருக்கும்போது அவங்களோடு சேர்ந்தா தொழுது போவோம், அவங்களோடு சேர்ந்தா நோம்பைக்கு போவோம், நோம்பு திறக்க போவோம், இன்னொரு நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒரு கேங்ல இருப்பதா அவர்களை காணவில்லை என்று கேட்கும் போது அவர்கள் அல்லாஹ் சொல்வான், அவர்களை நரகத்தில இருந்து வெளியாக்குங்கள். அவர்களுடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் அல்லது கடுகளவுல பாதையளவு ஈமான் அல்லது அதை விட குறைந்தபட்ச ஈமான் இருக்கிறதால் வாழ்வர்களை நோக்கி அல்லாஹ் சொல்வார், அஹ்ரிஜூஹும் ஃபின்னார், அவர்களை நரகத்திலிருந்து விலக்குங்கள், சொர்க்கத்தில் தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் ஏதோ காரணத்தின் மூலமாக அவர்கள் நரகத்துக்கு சென்றுவிட்டாலும் அங்கிருந்து பாதுகாக்கப்பட்டு நண்பர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உருவாக்குகிறார் என்றால் இந்த ஆரோக்கியமான நட்புவட்டாரம் மறுமையில் நமக்கு எப்படி பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடாதா? இன்றைக்கு நண்பர்களால் வழி தவறியவர்களும் உண்டு, நேர்வழிக்கு வந்தவர்களும் உண்டு. நாம் இந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் தானே, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தானே என்று நினைத்துவிடக்கூடாது. அது நம்முடைய மறுமை வாழ்க்கை பாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தின் பாதுகாப்பு அடைவதற்குரிய முயற்சிகளையும் மறுமையிலும் சொர்க்கத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்குரிய முயற்சிகளையும் இந்த நட்போட்டாரத்தின் மூலமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் உங்களை என்னை மாற்றிடுவானாக. வாக்குறதான இந்த கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய தினத்தை பற்றி சொல்லும்போது, ஃபீஹி சாஅத்து, இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, லா யுவாஃபிகுஹா அப்துல் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான அடியான் அந்த நேரத்தை அடைந்து وهو قائم يصلي يسأل الله تعالى شيئا إلا أعطاه إياه, தொழக்கூடிய சமயத்துல அவன் அந்த நேரத்தை அடைந்து அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன மாதிரியான கோரிக்கை வைத்தாலும் என்ன துஆவை அவன் செய்தாலும் அவனுக்கு அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஜும்மாவுல ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரம் நம்ம தொழக்கூடிய சமயத்தில் தான் இருக்கிறது, ஜும்மா தொழுகை கொள்ளக்கூடிய சமயத்தில் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தனை செய்தாலும் என்ன கோரிக்கை வைத்தாலும் அல்லாஹ் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் கூடுதல் குறிப்பையும் நமக்கு சொல்லித்தரார். அது ரொம்ப குறைவான நேரம் தான் என்று ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறார். அந்த நேரம் எது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிமில இத அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன நேரம் என்றால், ஜும்மா பயான் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய 2 ரக்காத் தொழுகை. அந்த 2 ரக்காத்துல 2வது ரக்காத்துல நாம் அத்தஹியாத்துல அமர்வோம், ஓத வேண்டிய துஆக்கள் எல்லாம் ஓதுவோம். அத்தஹியாத்து, ஸலவாத்து, அதற்கு பிறகு ஓத வேண்டிய 2 துஆக்கள், அதை ஓடிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த நேரம், அந்த நேரம் தான் நாம் துஆ செய்தால் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய
ஒரு நேரமாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இப்போ நாம் அந்த நேரத்தை, அந்த சமயத்தை அடைய போகின்றோம். அந்த நேரத்தில் என்ன மாதிரியான துஆவை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. வெறுமனே உலகம் சார்ந்த உலக தேவைகளை மாத்திரம் நாம் முன்னிலைப்படுத்தி நாம் அந்த துஆவை பயன்படுத்திடக் கூடாது. உலக தேவைகளோடு சேர்த்து முறைமைக்காக வேண்டியும் எப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றானோ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தா, நரகத்தின் வேதனையை விட்டு எங்களை காப்பாற்றி விடுகின்ற இந்த மாதிரியான கோரிக்கைகள், மறுமை சார்ந்த, சொர்க்கம் சார்ந்த, நரகத்திலிருந்து பாதுகாப்பு, மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு, இது போன்ற இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்துல இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள், அக்கிரமங்கள், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய அட்டுழியங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காகவும் அந்த நேரத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யார் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கேட்கக்கூடியவர்களாக, ரத்தின சுருக்கமாக குறைந்தபட்ச நேரமாக இருந்தாலும் அதை பார்த்து கவனமாக அந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்துல வைக்கக்கூடியவர்களாக, அந்த நேரத்தில் சிறப்பான முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக, அதன் மூலமாக இந்த உலகத்தின் மறுமையும் நமக்கு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம்ம நேரம் அல்லாஹ் தந்துருவாங்க. வாசகமான அல்ஹம்துலில்லாஹி.